வணக்கம். நான் உங்கள் வருண் ஸ்ரீவத்சன். வெல்கம் டு மை சேனல் சனாதனம் சிம்பிளிஃபை. இன்று நான் உங்கள் வார கடைசியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விசேஷ ஐப்பசி மாச பிறப்பு, துலா மாச பிறப்பின் பேர் இருக்கு. காவேரி ஸ்நானம் ரொம்ப விசேஷம். துலா ஸ்நானமாச்சா, துலா ஸ்நானம் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் வந்து போன வாரம் நம்ம திருநெல்வேலியில இருக்கக்கூடிய பெருமாள் நெல்லை டவுன் கரியமாணிக்க பெருமாள் கோவில் பத்தி பார்த்தோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போற பெருமாள் கோவில் எதுனா கடலூர் மாவட்டம். இது வந்து கடலூர்ல இருந்து விருதாச்சலம் போற வழியில திட்டக்குடி அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடிய 3 பெருமாள் கோயிலை பத்தி நம்ம பார்க்க போறோம். சரியா? இந்த ஊருக்கு பேர் என்ன? திட்டக்குடியில வந்து வசிஷ்டபுரம், அதாவது திட்டக்குடி. குறிப்பா அந்த ஊர் எங்க இருக்குன்னா கடலூர்ல இருந்து, கடலூர் பக்கத்துல விருதாச்சலம் போற வழி கிட்ட இருக்கிற ஊர் தான் வந்து ஸ்ரீமுஷ்ணம். இந்த ஸ்ரீமுஷ்ணத்தை சுத்தி இருக்கிற இடங்கள் தான் வந்து ஜல்லிக்காவனம்னு பேரு. அந்த ஒரு பக்கம் தான் ஜல்லிக்காவனம். இதை நோக்கி ஓடுகின்ற நதிகள் தான் வந்து வெள்ளாறுன்னு பேரு. பேத்த நதி என்கிற வெள்ளாறு ஓடுகின்றது இந்த கோவிலை சுத்தி. வீராணம் ஏரியும் இந்த ஊர் பக்கம் தான் ஓடுது. சரியா? இதுக்கு பக்கத்துலதான் காட்டுமன்னார் கோவில் இதெல்லாம் இருக்கு. இதே ஊர்ல இங்க இருந்து விருதாச்சலம் போறோம்ல, விருதாச்சலம் நெய்வேலியில இருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் உள்ள போனா விருதாச்சலம். விருதாச்சலம் போற வழியில தொழுதூர் பாதையில இல்ல பெரம்பலூர் வழியாவும் போலாம். பெரம்பலூர் வழியா வந்தாலும்னா ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள திரும்பினோம்னா திட்டக்குடிங்கிற ஊர் வந்துடும். ஏன் இந்த ஊருக்கு பேர் திட்டக்குடி அப்படின்னா, திட்டுனா அப்படியே மணல் போன்ற ஒரு திட்டுக்கள் இருக்கும். ஆடு பேர் இது மணல் திட்டுகள். ஆறை சுத்தி இருக்கிற மணல் திட்டுக்கு பேர் திட்ட அப்படின்னு பேர் வந்து திட்டக்குடி. குடினா மக்கள் வசிக்கும் இடம்னு பேரு. இந்த ஊருக்கு இன்னொரு பேர் என்னன்னா வசிஷ்ட மகரிஷியோட பேரால வந்து சொன்னதால வதிட்டக்குடியின் பேரு. வசிஷ்டக்குடிங்கிறதே வதிட்டக்குடியாக மாறி அப்புறம் திட்டக்குடியாக மறுபியதையும் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த இடங்கள் மகனியர்களுக்கு இந்த ஊருடைய துறையில 7 துறை இருக்கு மொத்தமா. அது எந்தெந்த துறைகள்னா, முதல் துறை வந்து திருவாலந்துறை, ஆடுதுறை, ஏழை நதி துறை ஊர்னு பேர் இந்த ஊருக்கு. முதல்ல திருவட்டத்துறை, திரு ஆலந்துறை, அப்புறம் வந்து திருமாந்துறை, ஆடுதுறை, வகித்தத்துறை, அப்புறம் கலாந்துறை, திருவட்டத்துறை, திருவாலந்துறை, திருவட்டத்துறை. இந்த 7 துறைகளும் மொத்தமா வந்து இந்த இருக்கிற கோவில்கள்ல தான் தவசீலர்களுக்கு ஏற்ற ஒரு குடியாக அமைந்தது. தவம் என்ற இடமா அமைந்தது. ரம்யமான வனாந்திர சோலைகளுக்குள் இதமாக இயற்கை பொயில் தூண்ட இந்த ஆறுகளின் ஓரமாக. குறிப்பாக வசிஷ்ட மகிழ்ச்சி இந்த 7 துறைகளையும் வந்து தத்த கண்ணியர்களுக்குரிய இடம் போற்றி இருக்கிறார். இன்னொன்னு என்னன்னா, திருஞான சம்பந்தர் இந்த வெள்ளாற்று நதியை வந்து நீவா நதி அப்படின்னு போற்றி இருக்கிறார் தன்னுடைய பதிகங்கள்ல. இவர குறிப்பா மத்த 5 நதிகள் ஓரங்கள்லாம் வந்து சைவ ஸ்தலங்கள், சிவன் கோவில்களா இருக்கக்கூடிய இடம் தான். ஆனா அந்த வசிஷ்டத்துறைங்கிற வசிஷ்டக்குடி என்கிற வசிஷ்டத்துறை மட்டும்தான் வந்து இது வசிஷ்டபுரம் அப்படிங்கிற வசிஷ்டக்குடி வசிஷ்டத்துறைங்கிறது தான் மட்டும்தான் பெருமாள் கோவில் இருக்கிற இடம். இந்த பெருமாள் 3 வித கோலங்களில் அமர்ந்திருக்கிறார் இந்த ஊர்ல. இதாவது ஸ்ரீமுஷ்ணத்துல பூவராக பெருமாள்ன்றவர் எழுந்தருளி இருக்கார். அங்க பக்கத்துல காட்டுமன்னார் குடி வீரநாராயண பெருமாள் எழுந்தருளி இருக்கார். ஆனா இந்த ஊர்ல விஜயம் நடைபெற அந்த திட்டக்குடியில மட்டுமே எப்படின்னா, அந்த ஊர் உள்ளே பெருமாள் பார்த்ததுன்னா, முதல்ல திட்டக்குடியில இருக்கிற பெருமாள் கோவில் தெரு அப்படின்னு அமர்ந்த வீட்டிருந்த பெருமாள் கோவில் தெருவுல பெருமாள் சுகாசன பெருமாளை எழுந்தொள்ளி இருக்காரு. வீட்டிலிருந்த கோலத்துல அதாவது கிழக்கில கிடந்த கோலத்துல இருக்கிறவர் வந்து வசிஷ்ட குளத்துல பெருமாள் வந்து ரங்கநாத பெருமாளை எழுந்தொள்ளி இருக்காரு. மேற்குல கூத்தப்பன் குடிக்காடு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல நின்ற கோலத்துல வரதராஜ பெருமாள் அருள் புரிகிறார். பெருமாள் உலக சம்ரட்சணத்திற்காக, லோக சம்ரட்சணத்திற்காக பெருமாள் இந்த மாதிரி வந்து இது செய்யறார். இந்த லோகத்தை வந்து காப்பாற்றுறதுக்கோசம், அந்த பூ உலகை காப்பாற்றுறதுக்கோசம் பெருமாள் லோக சம்ரட்சணத்துக்காக 3 திருக்கோலங்களை எடுத்து அருள் பாலித்தார். குறிப்பாக இந்த ஊருக்கு வந்து வசிஷ்ட குடி அப்படின்னு பேருனா, வசிஷ்டர் அருந்ததியுடைய திருமணம் நடந்த ஊர் இதுதான் திட்டக்குடியில. ஒரு இடத்தில் இந்த மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய வசிஷ்டபுரம்ங்கிற ஊர்லதான் வசிஷ்டரும் அருந்ததியும் தவம் இருந்து ரங்கநாத பெருமாளுடைய தரிசனத்தை பெற்றனர். இப்ப நம்ம பார்ப்போம். முதலாவது பெருமாள் வாயுல சுகத்தை தரக்கூடிய சுகாசன பெருமாள்னு திருநாமம் இவருக்கு. இந்த முதல் கோயிலை பத்தி பார்ப்போம். சுகாசன பெருமாள் கோவிலை பத்தி திட்டக்குடியில
அதாவது சுகாசன பெருமாள் இவருக்கு திருநாமம் உண்டு. இந்த கோவில் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இருக்கக்கூடிய கோவில். அதாவது எப்பனா சேர சோழ பாண்டிய சேர பாண்டிய அது மட்டும் இல்லாமல் விஜயநகர நாயக்க மன்னகர காலத்திலிருந்து இருக்கப்பட்ட ஒரு மிக பழமையான கோவில் இது. வசித்தரு அருந்ததி இந்த ஊரில் தான் திருமணம் நடைபெற்றது. அதாவது இந்த கோவில் எப்படின்னா 3000 கோவிலும் இந்த திட்டக்குடியில வைத்தியநாதர் கோவிலும் வசித்தர் அருந்ததிக்கு சிலை உண்டு. இந்த கோவில்ல எப்படின்னா வசித்தர் அருந்ததியுடைய திருமணம் நடைபெற்ற கோவில் இந்த இடத்தில் தான். இந்த இடத்துலதான் பெருமாள் இந்த கோவில் எப்படின்னா பெருமாள் சுகாசன பெருமாள்னு பேரு. இந்த கோவில் எப்படின்னா இந்த ஊருக்கு நரசிம்ம சதுர்வேதி மங்கலம் வித்யாரண்யபுரம்னு பல பேர்கள் உண்டு. பல கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன இந்த கோவில்களுக்கு. இந்த மாதிரி சோழ மன்னர்கள் பாண்டிய மன்னர்களுடைய காலத்துல செய்யப்பட்ட பல கல்வெட்டுகள் இந்த கோவிலுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டதாக தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல வேற என்ன விசேஷம் அப்படின்னா இந்த கோவில்ல மதுரகவி ஆழ்வாரோட தளத்திலே இந்த கோவிலோட கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டதால இன்னொரு சிறப்பு பெறுகிறது. ஆழ்வார்கள் ஒருவரான மதுரகவி ஆழ்வார் காலத்திலே இந்த 10ஆம் நூற்றாண்டுல இந்த கோவிலுடைய கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டது. மூன்றாவது எப்படின்னா அந்த கோவில் மிகவும் சிறிய கோவில். கோவில் சிறிதா இருந்தாலும் மூர்த்தி பெரிது. இந்த கோவில் அவரோட மகிமை பெருசு. சிறிய கோவில் தான். இந்த கோவிலுக்குள்ள போனாங்கன்னா நேர கொடிமரத்தை தாண்டி அப்படியே கருடன் சன்னதி நேரம் உள்ள போனா பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் அமர்ந்துள்ளார். ஸ்ரீதேவி பூமாதேவியோட மூலவமூர்த்தியான சுகாசன பெருமாள்னு திருநாமம். இங்க இருக்கிற மூலவர் வர்ணகலாப திருமேனி. இவருக்கு திருமஞ்சனம் கிடையாது. இந்த ஊர்ல என்ன விசேஷமா இந்த வர்ணகலாப திருமேனி செய்தது, அது பெருமாளுக்கு வர்ணகலாப பூச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் இந்த திருப்பணி விமான திருப்பணி இதையெல்லாம் செய்தவர் யாருன்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தை சேர்ந்த ஜமீன்தார் குடும்பம் செய்தது என்று வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கோவிலுக்கு உடையார்பாளையம் ஜமீன்தார் பல திருப்பணிகளை செய்துள்ளார் என்று கல்வெட்டுகளும் குறிப்பிடுகின்றன. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம். இந்த கோவில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் கிடையாது. மூலவமூர்த்தி அவர் வர்ண கலாம திருமேனியின் திருநாமம். மூலவர் சுகாசன பெருமாள். உத்தமமூர்த்தி வரதராஜ பெருமாள்னு பேரு. உத்தவர் ரங்கநாத பெருமாள்னு திருநாமம். அந்த பெருமாளுக்கு வரதராஜ பெருமாளுக்கு திருநாமம் வரதராஜர்னு பேர். உற்சவமூர்த்தி வரதராஜ பெருமாள். ஸ்ரீதேவி பூமாதேவி சகித வரதராஜ பெருமாள் சன்னதியிலே ஆண்டாள் சக்கரத்தாழ்வார் சந்தான கோபாலனோட எழுந்தருளிருக்கார். இவர் திருமஞ்சன மூர்த்தி. இவருக்கு பேர் கௌதுகர்னு திருநாமம். கௌதுக மூர்த்திங்கிறவர் திருமஞ்சனம் கொண்டருள்ற மூர்த்தி. அடுத்தது இந்த கோவில்ல வேற என்ன சன்னதிகள் இருக்கின்றது அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாள் சன்னதியோட வடக்கு பகுதியில அப்படியே இந்த வடக்கு பகுதியில பார்த்தீங்கன்னா தாயார் திருமகிழ்ந்தவல்லி தாயார். வலது புறமாக தாயார் திருநாமம் திருமகிழ்ந்தவல்லியில வேதாந்தவல்லி தாயார்னு திருநாமம். இந்த அன்னையை வழிபட்டால் உள்ளம் குளிர நம்மளை கடாட்சிப்பாளாக மகிழ்ந்து தாயார் நிச்சயமாக. வேற என்ன சன்னதிகள் இந்த கோவிலில் உள்ளது என்றால் கஜானனர் என்கிற தும்பிக்கை ஆழ்வார், அப்புறம் ராமர் சீதா லட்சுமண ஹனுமன் சன்னதி, ஆஞ்சநேயர், ஆண்டாள் இவர்களுக்கெல்லாம் சன்னதி அமைந்துள்ளது. இந்த கோவிலோட தலவிருட்சம் வில்வம். மகாலட்சுமிக்குரிய வில்வம் இந்த கோவிலுக்கு தலவிருட்சமாக இருக்கிறது. நதி ஸ்வேத நதி என்கிற வெள்ளாறு. இந்த கோவில்ல பெருமாளுக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா வைகாசி மாசம் 10 நாள் தை மாசம் 10 நாள் பிரம்மோற்சவம் உண்டு இந்த கோவில்ல. அது மட்டும் இல்லாம என்னன்னா இந்த கோவில்ல என்னது கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமிக்கும் 5 நாள் 10 நாள் உற்சவம் உண்டு. வேற அனைத்து வைணவ சம்பந்தப்பட்ட திருவிழாக்கள், அதாவது மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு ஏற்படுற பகல்பத்து ராப்பத்தி உற்சவம், வைகுண்ட ஏகாதசி, கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம், ராமநவமி, அனுமன் ஜெயந்தி போன்ற திருவாடிப்புறம் போன்ற அனைத்து உற்சவங்களும் நடைபெறுகின்றது. இந்த பெருமாளை வழிபட்டால் கண்டிப்பாக சுகமான வாழ்வை உங்களுக்கு தருவார். தாயாரும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்டால். குறிப்பாக இந்த கோவில்ல வில்வம் இருக்கின்றது என்றால் தாயாருக்கு வில்வார்த்தனை ரொம்ப விசேஷம். இந்த பெருமாளை நீங்க வழிபடுறது, இந்த பெருமாளை பார்த்துட்டே இருக்காங்க. அவரை கொள்ளை அழகு. ஒரு நாளாவது இந்த பெருமாளை சென்று தரிசித்து விட்டு வர வேண்டும் என்ற ஆவல் மேற்கொள்ளலாம் நீங்கள். ஒரே நாள்ல 3 பெருமாளையும் தரிசித்து வரலாம் நீங்கள். பக்கத்துல தான் இருக்கு. இந்த கோவில் எங்க இருக்குன்னா சிவன் கோவில் இருக்குல்ல, வைத்தீஸ்வரன் கோவில் திட்டக்குடியில, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோவில் பெருமாள் கோயில் தெருவுன்னு இருக்கு வீட்டு. அந்த கோவில் கிட்ட பாத்தீங்கன்னா நேரம் அப்படியே கோவில் தெரியும். அங்கேயிருந்து ஒரு 5 நிமிஷத்துல உள்ள இருந்தா நடுநாயகமா கோவில் இருக்கு. வீதியில கோயில் அமைந்திருக்கும். நீங்க ஒரு தடவை போய் சேவிச்சு வரலாம் காலையில பெருமாளை.
ரொம்ப விசேஷமான பெருமாள் இவர், சுகாசன பெருமாள். அடுத்த பெருமாள் வந்து நம்ம பார்க்க போறது கிடந்த திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய வசிட்டபுரம் ரங்கநாத பெருமாள்னு பேரு. இந்த வசிட்டபுரத்துல ரங்கநாத பெருமாள் வந்து எவ்வாறு இந்த கோவில் கொண்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, மாலவன், திருமாலவன் திருநாமம் அவருக்கு. திருமாலவன் எவ்வாறு இந்த கோவில் கொண்டார்னா, வசிட்டர் அருந்ததியோட திருமணம் நடைபெற்றது சுகாசன பெருமாள் கோவில் இருக்கிற இடம். இந்த வசிட்டபுரத்துல இருவரும் தவம் இயற்றிய இடத்தில் பெருமாள் இங்க ரங்கநாதனை இவர்களுக்கு காட்சி கொடுத்தார், பிரத்யட்சமானார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த கோவில்ல பார்த்தேன்னா, அதுவும் வசிட்டர் வந்து இந்த ஊர்ல இருந்து தவம் புரிந்து எம்பெருமானை கண்டவரால் அந்த ஊருக்கு பேரு வசிட்ட குடி அப்படின்னு, வசிட்ட குடி அப்படின்னு பேரு, வசிட்ட துறை அப்படின்னு பேரு. வசிட்ட குடிய வசிட்ட குடியாக மறுப்பி விட்டது. இந்த ஊருக்கு வேதனை இருக்கிற ஓரத்துல இந்த பெருமாள் உள்கொண்டு இருக்கார். இந்த கோவில்ல பெருமாள் வந்து சயன திருக்கோலத்துல எழுந்தருளி இருக்கார். துதை திருவேணி, இவருக்கும் திருமஞ்சனம் கிடையாது, வர்ணகலாப திருவேணி. மூலவமூர்த்திக்கு தாயாருடைய திருநாமம் மூலவர் ரங்கநாத பெருமாள். தாயார் வந்து திருமகிழ்ந்தவல்லி தாயார் அப்படின்னு திருநாமம். திருமகிழ்ந்தவல்லி ஏன் இந்த திருநாமம்னா, தாயாரான திருமானவள், திருமார்பில் வசிக்கக்கூடிய பிராட்டியாரான மகாலட்சுமி இந்த இடத்தில் மாலவன் வசிக்கும் இடத்தில் மகிழ்ந்து அமர்ந்ததால் திருமகிழ்ந்தவல்லி தாயார் அப்படின்னு திருநாமம். பெருமாளுக்கு கிடந்த கோலத்துல ரங்கநாதரா எழுந்தருளி இருக்கார். இவரோட திருவடியில பார்த்தீங்கன்னா வசிஷ்டர், அருந்ததி தேவி, வேதநதி தேவி 3 பேரும் எழுந்தருளி உள்ளார்கள். ரொம்ப ஒரு விசேஷமான மூர்த்தி இவர். இன்னொன்னு இந்த கோவில் என்னன்னா, பெருமாள் வரம், திருமண வரத்தை தரும் கல்யாண மாலை ராகு கேது தோஷம் நீங்கும் இந்த பெருமாளை சேவிக்கிறதுனால. அதாவது ராகு கேது தோஷத்துல இருக்கிறவங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு வந்து, இந்த கோவில்ல இருக்கிற பெருமாளுக்கு வஸ்திரம் சாற்றி வைப்பட்டால் ராகு கேது தோஷம் நீங்கும். இதனால் அல்லல்படும் நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல், இந்த யாருக்காவது திருமணம் ஆகவில்லை, இதனால் அல்லலுறும் ஆணோ பெண்ணோ இருந்தார்கள் என்றால் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்குது இல்ல தாயாருக்கும் பெருமாளுக்கும். அப்ப இந்த பெருமாளுடைய மாலைய பெண்களும் தாயாரோட மாலைய ஆண்களும் அணிந்து கொண்டு கோவில் பிராகாரத்தை வலம் வர 4 முறை வலம் வர நிச்சயமாக அவர்கள் திருமணம் சீக்கிரத்தில் நடந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய தலவிருட்சம் வந்து வில்வ மரம். தாயார் திருமகிழ்ந்தவல்லி தாயார் இந்த கோவிலுடைய தலவிருட்சமான வில்வ மரத்தை, வில்வ இலைகளை கொண்டு தாயாரை அர்ச்சிக்க, வெள்ளிக்கிழமை என்று அர்ச்சிக்க, குறிப்பா வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள், தாயார் நாள், சுக்கரவாரம் பேரு. குறிப்பாக இந்த கோயில் தாயார் வந்து வில்வ மரத்தில் வில்வ இலைகளினால் அர்ச்சிக்க, வில்வ பத்திரத்தினால் அர்ச்சிக்க நினைத்தது கைகூடும். திருமகிழ்ந்தவல்லி தாயார் சன்னதியில வேற சன்னதிகள் இந்த கோவில்ல என்ன இருக்கின்றது என்றால், யோக நரசிம்ம பெருமாள், இவரும் கொஞ்சம் வரப்பிரசாதியானவரேதான். சக்கரத்தாழ்வார், கருடன், ஆஞ்சநேயர் இவர்கள் அனைவரும் எழுந்தருளி உள்ளார்கள். இந்த கோவில்ல லட்சுமி நரசிம்மர் வண்ண ஓவிய ரூபத்தில் இருக்கார். ரொம்ப ரொம்ப விசேஷமான பெருமாள். ஆண்டாள் இவர்கள் அனைவரும் எழுந்தருளி இருக்கார். இந்த கோவில்ல இன்னொரு சிறப்பு விசேஷம் என்னவென்னா, மாசி மாசம், அதாவது பெருமாள் மாசி மாதம் அன்னைக்கு இவருக்கு தீர்த்தவாரி நடைபெறும். குறிப்பா பகல் 10 40 மார்கழி மாசத்துல வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இந்த கோவில நம்மாழ்வாருடைய மோட்ச திருவிழா நடக்கும். நம்மாழ்வார் மோட்சம் அடைந்தது, நம்மாழ்வார் மோட்சம் இந்த விழா முக்கியமானது. வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ராப்பத்து திருநாள். அப்ப இந்த வேத நதி தீரத்துல பெருமாள் தாயாரோட தீர்த்தவாரி கண்டருள்றார் வசிஷ்ட நதியில. அப்ப வந்து இவரை சேவிச்சா ரொம்ப விசேஷம் இந்த பெருமாளை சேவிக்கிறது. அது மட்டும் இல்லாம இந்த கோவில பெருமாள் முன்பு தினமும் காத்தால திருவாராதனம் போது அவருக்கு சாமகானம் ஓதப்படுகிறது. வசிஷ்ட மகரிஷியுடைய சிஷ்யர்கள் இந்த இடத்தில் சாமகானம் செய்ததால் இந்த கோவிலில் வந்து தினமும் காலை வேளையில் பெருமாளுக்கு திருவாராதனம் நடக்கும்போது சாமகானம் கோஷ்டி ஓதப்படுகின்றது. மற்றும் இந்த கோவிலில் குறிப்பாக நாலுகவி பெருமாள் திருமலை நல்லான் சக்கரவர்த்தி என்ற வைணவ ஆச்சாரியாரின் பெருமம் தத்தவர். இந்த கோவில திருமலை நல்லான் சக்கரவர்த்தி சிங்கராச்சாரியார் சுவாமி என்பவர் தான் இந்த கோவிலை வந்து அழகுற பார்த்து பெருமாளுக்கு திருவாராதனாதிகளை செய்து கொண்டிருக்கின்றார். இந்து சமய அறநிலைத்துறை கோவிலில் வந்து இந்த கோவில 4 காலம் பூஜைகள் நடைபெறுகின்ற கோவில். நிச்சயமாக நீங்க சேவித்து விடுங்கள் இவரை. அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து பக்கத்தில் கிழக்கில் இருப்பதுதான் சின்ன உட்கூத்தப்பன் குடிக்காடு. இந்த கோவில பெருமாள் வரதராஜ பெருமாளா எழுந்தருளி இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவி சகித வரதராஜ பெருமாளா எழுந்தருளி இருக்கார். இந்த கோவில கருடன் ஆஞ்சநேயரோட எழுந்தருளி இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில்ல வந்து பெரிய கல் ஸ்தம்பம், ரொம்ப தீபஸ்தம்பம் ரொம்ப விசேஷம். இவருக்கும் புரட்டாசி மாசம் சிறப்பு வழிபாடுகள் தான் நடக்கும். ஆக ஒரே நாள்ல அந்த 3 பெருமாள்களை தரிசிப்பதனால் உங்களுக்கு வாயுவில் சுகமான வாழ்க்கையும், உங்களுக்கு நினைத்தது கைகூடமும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராகு கேது தோஷமும் நீங்கி திருமணம்
திருமண உங்களுக்கு திருமண மாலையும் உங்களுக்கு கைகூடார். பெருமாள் உங்களுக்கு கல்யாண மாலையும் பெருமாள் உங்களுக்கு கொடுப்பாருங்கிறதுல பின்னம். அது மட்டும் இல்ல, இந்த கோவில் இருக்கக்கூடிய பெருமாள் எப்படின்னா துயில் கொண்ட, அதாவது எப்படின்னா துயில் கொண்டிருப்பார். பெருமாள் துயில் கொண்டிருப்பார்னா அவருடைய இமைகள் மூடி இருப்பது போல் காணப்படுமா. ஏன் தெரியுமா? இதுக்கு பெரியவங்க சொல்றது ஒரே ஒரு இதுதான், ஜகத் ரட்சண சிந்தனை. பெருமாள் இந்த லோகத்தை எவ்வாறு ரட்சிக்கணுங்கிற சிந்தனையோட தான் கண்மூடி இருந்த கோலத்துல படிச்சுட்டு இருப்பாராம். தொண்டர்கள் பூஜாவார் பெருமாளை பார்த்து, ஸ்ரீரங்கத்தை பெருமாளை பார்த்து பாடுறாரு, எங்கடம் மறந்து வாழ்கிறேன் ஏழையேனே, உன்னை நான் எப்படிப்பா மறப்பேன்னு பாடுறேன். அதனால இங்க இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப விசேஷம். இந்த கோவில் எங்கன்னா திட்டக்குடிக்கு முன்னாடி இருக்கிற ஊர் வசிஷ்டபுரம். அங்க இருக்கிற வசிஷ்டபுரத்தினுடைய இதுலயே ஊருள்ளே கோவில் அமைந்திருக்கின்றது. நிச்சயம் ஒரு முறையாவது இந்த பெருமாளை 3 பெருமாள்களையும் ஒரே நாளில் தரிசித்து விட்டு வாருங்கள். உங்களுக்கு வேண்டிய அனைத்து பலன்களையும் பெருமாளும் தாயாரும் அகமகிழ்ந்து கொடுப்பார்கள் என்பதில் திண்ணம். நன்றி, வணக்கம்.